அவனுடைய கெஞ்சுதலுக்கு அவர் இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஒரு பாவி தான் செய்தது பாவம் என்பதை ஒத்துக்கொள்வது என்பது திருந்துவதற்காகத்தான் இருக்கணுமே தவிர மறுபடியும் அதே பாவத்தை செய்வதற்கான பெருமையின் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க என்ன பாவம் செய்றீங்க. ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அந்த பாவம் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் பரலோகத்துக்கு போகாதபடிக்கு ஒரு தடையாக இருக்க போகிறது என்பது நிஜம். பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனசு இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் அண்ணனால தான் நான் இப்படி பண்ணேன், என் தம்பியால தான் இப்படி பண்ணேன், சில நண்பர்கள் என்னை தவறான வழியில நடத்திட்டாங்க அப்படின்னு சாக்கு போக்குகள் தான் சொல்லுவாங்க. உன்னால தான் நான் கேட்டேன்னு மனசுல. கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த சந்தோஷமான வேளையிலே சொல்லிக் கொள்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இருந்து தான் இந்த உவமையை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தகப்பன் 2 மகன்களை குறித்த ஒரு பாடத்தை நாம் படித்து வருகிறோம். விசேஷமாய் இளைய மகன் எப்படி தன்னுடைய அப்பாவின் இடத்திலிருந்து அவன் பிரிந்து வந்து எவ்வளவு கஷ்டங்களின் மத்தியிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்பதை நாம கவனித்தோம். விசேஷமாய் நாம கடந்த நாட்களிலே லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17 வசனங்கள் வரைக்கும் நாம படித்தோம் இல்லைங்களா? அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் என்ற வார்த்தையை அவர் பதிவு செய்தார் இல்லைங்களா? இப்போ நாம இன்றைய நாளிலே லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து நாம படிக்கலாம். பாருங்க, நாம் கவனிக்கலாம். இப்போ அவன் சிந்தித்தான், யோசித்தான், அவனுடைய புத்தி தெளிந்தது அப்படின்றத கடந்த பாடத்துல நாம் படிச்சோம். இப்போ அவன் எடுக்கிற ஒரு தீர்மானம், ஒரு திட்டத்தை தான் இந்த 18வது வசனத்துல நாம் கவனிக்கிறோம். பாருங்க, நாம் அந்த வசன பகுதியை வாசிக்கலாம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்ல போறார். இது அவரு திட்டமிடுகிறார், யோசிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தின்படி வாழ்ந்து கொண்டு உலக பாவங்களில் சிக்கிக்கொண்டு பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பலவீனங்களின் மத்தியில வாழ்க்கையை சிலர் தொலைத்து எங்கே போவதுன்னு தெரியாம, என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க சேரும்படியாக பிதாவானவர் உங்களிடத்தில் அன்பு பாராட்டுகிறார். நாமும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசித்து ஒரு சரியான முடிவு நாம் எடுக்க வேண்டும் என்றால் வேதத்தில் சொல்லப்படுகிற அந்த சத்தியத்தை நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு ஒன்றான மெய் தேவனையும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் தேடும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கைனா என்னன்றதை நாம புரிந்துக்கிறோம். அன்பானவர்களே, நீங்க அதை முயற்சி செய்யுங்க. ஏன்னா இங்க பாருங்க, அவன் அங்கே திட்டமிடுகிறான். இப்போ இங்கேயே நாம் இருக்க முடியாது, எவ்வளவு காலத்துக்கு தான் இங்க நாம் பன்றிகள் மேய்த்து கொண்டு கஷ்டப்படுவது? அப்போ ஒன்று பண்ணலாம், நாம எழுந்து நாம் தகப்பன் இடத்திற்கு போகலாம். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் நம்முடைய பாவங்களை விடுவதற்காக சரியான விதத்தில் உறுதியான மனதோடு நாம் திட்டமிட வேண்டும். இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஏதோ ஒரு நிமிஷம் நாம் திட்டமிட்டு நாளைக்கு மறுபடியும் அதே பாவத்தை செய்வோமானா அதுல பிரயோஜனம் இல்லை. அதனால தான் நிதானமாக, ஆழமாக, ஒரே முறை நாம் முடிவு எடுத்து தேவனிடத்திற்கு வர வேண்டும். இடர்பாடுகளோடும் சோதனைகளோடும் நீங்கள் இந்த உலகத்தோடு போராடுவதை விட உண்மையான தேவனை தேடி வாருங்கள். உண்மையான தேவனை நீங்கள் தேடணும்னா நீங்க முதல்ல உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும். நான் எந்த சூழ்நிலையில இருந்து நான் எப்படி தேவனிடத்துல போக வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த இளைய மகன் அப்படிதான் அவர் சிந்தித்தார். அவன் எழுந்து
அப்பா கிட்ட போகணும் அப்படின்ற தீர்மானத்தை அவன் என்ன செய்தான்னா முதலாவது எடுத்தான். அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு நீங்கள் எடுக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? இன்றே நீங்கள் எழுந்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, எபேசியர் நிருபத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானா 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, நிறைய பேர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தூக்கம் மாம்சத்தின்படியான தூக்கம் அல்ல, ஆவிக்குரிய தூக்கம். என்னதான் வசனத்தை படித்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலும் முழுமையாய் அவரை தேடி வராதபடிக்கு தூங்கி கொண்டிருக்கிறாங்க. சில பேருக்கு இதுதான் சபை, இதுதான் சத்தியம்னு தெரிஞ்சும் கூட தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. நீ ஆவிக்குரிய வகையில மரித்து போயிருக்கிறாய், பாவத்தில் இருக்கிறாய், அக்கிரமத்தில் இருக்கிறாய். மரித்தோரை விட்டு எழுந்திரு. இந்த இளைய மகன் என்ன செய்கிறார்? என்ன சொன்னாரு? முதல்ல நான் எழுந்து எங்க அப்பா கிட்ட போகணும். பிரியமானவர்களே, நீங்களும் எழுந்திருங்கள். தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவின் இடத்துல சேருங்கள். ஏன்னா பிதாவின் இடத்துல சேருவதற்கான வழியாய், சத்தியமாய், ஜீவனாய் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள். அன்பானவர்களே, அதற்கு என்ன தடை இருந்தாலும் தூக்கி போடுங்க. நீங்கள் எழுந்திருங்கள், சிந்தித்து எழுந்திருங்கள். பாவத்தில் வீற்று இருக்காதீர்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை இருளில் இருக்க வேண்டுமா, வெளிச்சத்தில் இருக்க வேண்டுமா? அக்கிரமத்தில் இருக்க வேண்டுமா, பரிசுத்தத்தில் இருக்க வேண்டுமா? பிசாசின் ராஜ்யத்தில் இருக்க வேண்டுமா, கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இருக்க வேண்டுமா? நம்ம கையில தான் இருக்குது. இல்ல, நான் அந்த இடத்தை விட்டு எழுந்து வரமாட்டேன், காலங்காலமா நான் அங்கதான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், நான் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னா, பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் வாழ்வதோடு கூட நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு அல்லது நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடும் கூட நிரந்தரமான வேதனை நமக்கு வரும்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேதனைகள் வராதபடிக்கு கிறிஸ்துவோடு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழும்படி இன்றே நீங்கள் தேவனிடத்திற்கு கிறிஸ்துவின் வசனங்களை ஏற்று புரிந்து கொண்டு எழுந்து வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். அப்ப இந்த இளைய மகன் அவன் எழுந்து புறப்பட வேண்டும் என்று அவன் என்ன செஞ்சானா, தீர்மானித்தான். சரி, வேற என்ன அவன் தீர்மானித்தான் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் படிக்கிறோம். நான் எழுந்து, இந்த வார்த்தையை தான் இவ்வளவு நேரம் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? என் தகப்பன் இடத்திற்கு போய், வேற யார்கிட்டே அவர் போல. அவரு ஒருவேளை நம்ம காசு கொண்டு வந்திருக்கும் பொழுது, அந்த பணம் எல்லாம் கொண்டு வந்திருக்கும் பொழுது அவர் செலவு செய்தார் பார்த்தீங்களா, நண்பர்கள், அவங்க கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்கலாமா அப்படின்னு அவர் போகல. அல்லது அந்த முதலாளி கிட்ட போயிட்டு கொஞ்சம் நீங்க சம்பளம் கூட்டி கொடுங்க, கொஞ்சம் ஆகாரம் கொடுங்க அப்படின்னு கேட்கலாமா அப்படின்னு அவன் போகல. ஏன்னா அவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இந்த மக்கள் இப்படிதான், நம்மிடத்தில் அன்பா இருக்கிற ஒரே ஒருவர் நம்ம அப்பா தான். இன்னைக்கு உலக பிரகாரமா கூட பூமிக்குரிய தகப்பனையும் தாயையும் அவங்களுடைய அன்பையும் எத்தனையோ பிள்ளைகள் புரிந்து கொள்ளல. நண்பர்கள் முக்கியம், மற்றவர்கள் முக்கியம் அப்படின்னு ஓடி போனவர்கள் ஒரு கட்டத்துல அவங்க உணர்வாங்க பாருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், உண்மையா எங்க அப்பா என் இடத்துல பாசமா இருந்தாரு, அவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ளல. சில நேரத்துல என்ன ஒரு வருத்தம்னா, சில பெற்றோர்களுடைய அன்பை அவங்க இறந்து போன பிறகு சில பேர் உணர்றாங்க. எவ்வளவு ஒரு வேதனை பாருங்க. சில பேர் இறந்து போன பிறகு உணர்ந்து வருத்தப்பட்டு யோசித்து என்ன பிரயோஜனம்? அதே நேரத்தில் அவர்கள் பாவத்தின் வாழ்க்கையில நம்மை வாழும்படி கட்டாயப்படுத்துவார்களான நீங்க அப்போ கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. நீதியின் காரியத்துல நீங்கள் அவர்களோடு ஒப்புரவாகுங்கள், அது தவறு இல்லை. பிரியமானவர்களை, இங்க பாருங்க, அவன் முடிவு செய்கிறார், நான் என் தகப்பனிடத்திற்கு போக போறேன். உண்மையாவே நம்முடைய தேவன் அவரிடத்தில் நாம் ஒப்புரவாகும் பொழுது உண்மையாகவே அவர் மன்னிக்க கூடியவராய் இருக்கிறார்.
அதை புரிந்து நாம் வரணும். பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் பழைய ஏற்பாட்டில் சொல்றேன். 2 நாளாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொண்டு 9வது வசனத்துல இருந்து ஒரு உதாரணத்தை நாம படிக்கிறோம். பாருங்க, கவனித்து பாருங்க. 2 நாளாகமம் 33:9 பாருங்க. அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்ப போக பண்ணினார். மனாசே அப்படின்ற ஒரு ராஜா. ஒரு ராஜாவினுடைய அல்லது ஒரு வழிநடத்தினருடைய கடமை ஜனங்களை தேவனிடத்திற்கு வழி நடத்த வேண்டும் இல்லைங்களா? ஆனா இந்த ராஜா என்ன பண்றாருன்னா அந்த ஜனங்களை வழி தப்பி போக பண்ணினான். சரிங்களா? 33:10 பாருங்க. கர்த்தர் மனாசேயும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். எப்படி இந்த இளைய மகன் ஆரம்பத்தில் அவங்க அப்பா எவ்வளவோ புத்தி சொல்லி இருக்கலாம் இல்லைங்களா? இப்படி செய்யாத போகாத அப்படின்னு அவர் சொல்லி இருக்கலாம். ஆனா அவன் காது கொடுத்து கேட்கல இல்லைங்களா? அதே போல இந்த மக்களும் கூட தேவனுடைய வார்த்தைகளை, தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவங்க கேட்க விருப்பம் இல்லை, கவனிக்கவும் இல்லை. அந்த வார்த்தைகளை அவங்க கேட்கவே இல்லை. பாருங்க, 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை, அந்த ராஜாவை, முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்ப பாத்தீங்களா, தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியலன்னு ஒண்ணு, அவர் சட்டத்தை மீறும் பொழுது இப்ப தண்டனை கிடைக்குது. பாருங்க, தொடர்ந்து பாருங்க. 33:12 பாருங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில், அந்த கஷ்டம் அவனுக்கு வரும் பொழுது, பாபிலோன் தேசத்துல ஒரு ராஜாவாய் இருந்தவன் ஒரு அடிமையாக அங்கு இருக்கும் பொழுது தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி, பாருங்க, நான் ஏற்கனவே இந்த பாடத்துல சொன்ன நம்முடைய பிதாவாகிய தேவன், அவர் நம்மை உண்டாக்கின தேவன், எல்லாருக்குமான ஒரு அப்பா பிதாவாகிய தேவன். அவர் அந்த உணர்வு பூர்வமா நீங்களும் நானும் நேசிக்கணும். ஒரு பூமிக்குரிய அப்பாவை எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோமோ அதை காட்டிலும் அதிகமாய் அவரை நீங்க நேசிக்கணும். நாம ஒவ்வொருவரை நேசிக்கணும். இங்க பாருங்க, கர்த்தரை நோக்கி, அதாவது பிதாவாகிய தேவனை நோக்கி அவன் கெஞ்சுகிறான். தகப்பனே, அப்பா, இப்ப இவர் கூட போய் கெஞ்ச போறார் இல்லைங்களா? அந்த கெஞ்சுவதற்கான திட்டத்தை தான் முன்னாடியே சொல்றாரு இந்த இளைய மகன். இப்ப இங்க மனசை என்ன பண்றாரு பாருங்க. கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். நான் தப்பு பண்ணிட்டேன், மிகவும் தாழ்த்தினான். இப்ப தாழ்த்தின உடனே என்ன நடக்குது அப்படின்றத நீங்க பாருங்க. 33:13 அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, பாத்தீங்களா அந்த வார்த்தையை? அவனுடைய கெஞ்சுதலுக்கு அவர் இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அன்பானவர்களே, உண்மையான தேவனை அறிந்து வாருங்கள். அவர் நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் பரலோகத்தின் வாழ்க்கையும் கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கிறார். நீங்கள் அவரை நேசித்து தேடி பற்றி கொண்டு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். நிச்சயமாய் நாம் அவரிடத்தில் கெஞ்சி கேட்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனா முதல்ல நாம் பாவிகளா இருந்து வெறும் கெஞ்சி ஜெபம் பண்ணுவதனால மட்டும் அவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பது இல்லை. இன்றைக்கு நாம் உண்மையாகவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா கிறிஸ்துவின் வசனத்தை நாம் கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து வாயினாலே அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெறும் பொழுதுதான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும். ஒருவேளை ஞானஸ்தானம் பெற்ற ஒருவர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவர் பாவம் செய்வாரானா அப்ப அவர் கெஞ்சி கேட்கணும். இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நம் பாடத்துக்கு போகலாம். ஆகவே இந்த இளைய மகன் கூட
அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கெஞ்சி கேட்கும்படி முடிவு செய்கிறார். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க அவரு. என் தகப்பனிடத்திற்கு போய், அவங்க அப்பா கிட்ட போய் என்ன சொல்ல போறாராம் பாருங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தகப்பனே, இது போய் சொல்லல, பட் ஆனா இதே மாதிரி தான் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்ல போறாரு. ஃபர்ஸ்ட் திட்டமிடுகிறார். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும், அதாவது பரலோகத்திற்கு விரோதமாகவும், உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இன்றைக்கு ஒரு பிள்ளைகள் அப்பாவுக்கு விரோதமாக பாவம் செய்வார்களானால், நீதி அற்று வாழ்வார்களானால், கீழ்ப்படியாமல் இருப்பார்களானால், அது அப்பாவுக்கு செய்யக்கூடிய பாவம் மாத்திரமல்ல, அது பரலோகத்துக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவமாகவும் இருக்கும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? பிள்ளைகளே, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் தானே சொல்றாரு. அப்ப கீழ்ப்படியாமல் எல்லாமே என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட சட்டத்திற்கு விரோதமான பாவம். ஏன் இந்த இளைய மகன் அப்பாவுக்கு விரோதமா செய்த பாவத்தை பரத்துக்கு விரோதமாய் செய்த பாவம் ஏன் சொல்லணும்? ஏன்னா இன்றைக்கு கூட நமக்கு சட்டத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கிருந்து பேசுகிறார் பாருங்க. நாம் வாசிக்கலாம். எபிரேயர் நிருபத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானா 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க. இந்த பூமியில் பேசியவர் யாரு? மோசே. தேவன் அவர் மூலமாய் சொன்ன சட்டங்களுக்கு யாருன்னா மீறினாங்களா தண்டிக்கப்படுவார்கள் நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டை எப்படி சொல்றார் பாருங்க. பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? பிரியமானவர்களே, இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு சட்டம் அது வெறுமனே புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அது பரலோகத்தில் இருந்து தேவ கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரால் ஏவி எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை நான் இன்னைக்கு மீறினா இன்றைக்கும் நான் பரத்துக்கு விரோதமாக தான் தப்பு செய்யறேன். இதை நீங்க மறந்துடக்கூடாது. பாருங்க, பரம் அப்படின்னு சொல்லுது. ஆங்கில வேதாகமத்துல ஹெவன் அப்படின்னு சொல்றாரு. பல வசன பகுதிகள் நாம பரம அழைப்பு படிக்கிறோமா இல்லைங்களா? ஆமா, பாருங்க, நம்ம வாசிக்கலாம் நம்முடைய வேதாகமத்தை. பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. அப்ப அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க, பரம அழைப்பு. நாம் அழைக்கப்படக்கூடிய அழைப்பு பரலோகத்திற்கான அழைப்பு. பிரியமானவர்களே, இந்த பூமியில ஒரு சட்டத்தை நாம் மீறுவோமானா, சட்டத்தின்படி நாம் வாழவில்லை என்றால் பரலோகத்தினுடைய சட்டங்களையும் நாம் அங்கே மீறுகிறோம். அதை எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம திருப்பிக் கொள்ளலாம். அடுத்த ஒரு வார்த்தையை நாம் படிக்கும்படி கடந்து செல்வோம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இந்த வார்த்தையும் நாம ரொம்ப நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. பாருங்க, பாவம் செய்கிறது சில நேரத்துல நம்முடைய மனது கடினமாகி பாவ இருளில் நாம் விழுந்து பிசாசின் மயக்கத்தினாலே பாவம் செய்யும். பாவம் செய்தவர்கள் நான் பாவம் செஞ்சேன்றதை நீங்க ஒத்துக்கொண்டாதான் பாவத்திலிருந்து வெளியே வர முடியும். நிறைய பேர் அந்த பாவம் செய்வதை ஒப்புக்கொள்வதே இல்லை. நான் ஒரு தவறான பழக்கம் எனக்குள் இருக்குதுன்னா, பலவீனமான யோசனைகள் என்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அதை ஒத்துக்கொள்ளணும். நான் பாவம் செஞ்சேன், ஆமா நான் இது பாவம் தான், நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு அதை ஒரு பெருமையா சொல்லக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த பாவம்லாம் செய்யறேங்க, இந்த பாவம்லாம் நான் செய்யறேங்க, யாருங்க நீதிமான், அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பாவத்தை 100% நாம் ஒத்துக்கொள்வோமானா மனம் திரும்பணும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. பாவம் செய்தேன் என்பதை ஒத்துக்கொள்ளணும், அந்த பாவத்திலிருந்து மீண்டு வரணும். அதுதான் மனம் திரும்புதல்.
என்ன சொல்றாரு? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4 நாம் படிக்கிறோம் இல்லைங்களா? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னா என்ன? தப்பு பண்ணிட்டு தப்பு செஞ்சிருக்கிறோமே அப்படின்னு வருத்தப்படுகிறவர்களுக்கு அவர்கள் மனம் திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கப்படும். அவர் அந்த பாவத்திலே இருப்பாரானா ஆறுதல் கிடைக்காது. அவர் மனம் திரும்பி வரும்பொழுதுதான் அவருக்கு அங்க ஆறுதல் கிடைக்கும். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ணும்படி போனதாக நமக்கு சொல்றார். அதுல ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன் அப்படின்னு 10வது வசனத்துல சொல்றார். அதுல முதல்ல அந்த பரிசேயன் நின்று ஒரு பெருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நான் அப்படி, நான் இப்படி அப்படிலாம் சொல்றாரு. மேபி அவர் கூட பாவம் செஞ்சிருக்கலாம். அந்த பாவத்தை மறைச்சு அவர் ஜெபிக்கலாம். இல்லைங்களா? நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன் தேவனே, என்னை மன்னிச்சிடுங்க. அவர் அப்படி ஜெபிக்கல. அவர் என்ன சொல்றார்? நான் தசமபாகம் கொடுக்குறேன். நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன். இதோ இவன மாதிரி நான் பாவி இல்ல. அப்படின்லாம் அவர் ஜெபிக்கிறார். ஆனா உண்மையாய் ஒருவர் ஜெபித்தார். அந்த ஆயக்காரன். லூக்கா சுவிசேஷம் 18:13 பாருங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்றான். நான் பாவி, ஒத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு கிருபையாய் இரும் என்றார். மறுபடியும் நான் சொல்றேன், ஒரு பாவி தான் செய்தது பாவம் என்பதை ஒத்துக்கொள்வது என்பது திருந்துவதற்காகத்தான் இருக்கணுமே தவிர மறுபடியும் அதே பாவத்தை செய்வதற்கான பெருமையின் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. இதை குறித்து நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். சரிங்களா? சரி, நாம் பாடத்துக்கு போகலாம். அப்போ இவன் அங்கே ஒத்துக்கொண்டான். பாவத்தை மறைக்காதீங்க. பாவத்தை ரொம்ப நாளைக்கு என்ன செய்ய முடியாதுன்னா மறைக்க முடியாது. நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனிடத்திற்கு வரும்பொழுதுதான் தேவன் நம்மை மன்னித்து தன்னுடைய பிள்ளையாக்க அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார். பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 28:13 பாருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க என்ன பாவம் செய்றீங்க. ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அந்த பாவம் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் பரலோகத்துக்கு போகாதபடிக்கு ஒரு தடையாக இருக்க போகிறது என்பது நிஜம். பிரதருக்கு தெரியாது, சிஸ்டருக்கு தெரியாது, சபையாருக்கு தெரியாது, சொந்த பந்தங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு பாவத்தை நாம் மறைத்து மறைத்து செய்வோமானா வேதம் சொல்லுகிறது அவன் வாழ்வடைய மாட்டான். ஏன்னா தேவனுடைய பார்வைக்கு நீங்க மறைக்க முடியாது தானே. அப்போ அதை விட்டுவிட வேண்டும். அதை நாம் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். பாருங்க, புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கிறோம். 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானா அதுல 8வது வசனத்தை நீங்க பாருங்க. 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவினா பாவின்னு ஒத்துக்கணும். பிரியமானவர்களே, நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இளைய மகன் பாவம் செய்தேன் உணர்றாரு. சில பேர் என்ன சொல்லுவாங்க? தப்பு பண்ணிட்டாங்கன்னு என்ன சொல்லுவாங்க? எங்க அப்பா ஒழுங்கா இருந்தா நான் ஏன் செய்ய போறேன்? அப்போ அவர் பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனசு அவருக்கு இல்லை. அப்படித்தானே? பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனசு இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் அண்ணனால தான் நான் இப்படி பண்ணேன், என் தம்பியால தான் இப்படி பண்ணேன், சில நண்பர்கள் என்னை தவறான வழியில நடத்திட்டாங்க அப்படின்னு சாக்கு போக்குகள் தான் சொல்லுவாங்க. உன்னால தான் நான் கேட்டேன்னு சில. ஆனா இந்த இளைய மகன் நான் தான் காரணம், நான் பாவம் செய்தேன், அவர் ஒத்துக்கொள்றார். அன்பானவர்களே, நாம் ஒருவேளை அப்படி பாவம் செய்யக்கூடியவர்களா இருப்போமானா இன்றே அந்த பாவத்தை நிறுத்தி மனம் திரும்பி தேவனிடத்துல வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வோம். சரி, நம் பாடத்துக்கு போகலாம். பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் கவனிக்கலாம். பாருங்க. அப்ப அப்பா கிட்ட போய் சொல்லுவாரா, நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. என்ன உங்களுடைய மகன் நினைக்காதீங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இவன் இப்போ அப்பா கிட்ட போகும் பொழுது நம்ம அப்பா கிட்ட போயிட்டு இன்னும் ஏதாவது சொத்து வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு அவன் போகல. அல்லது அங்க போய் மற்ற வேலைக்காரர்களுக்கு மேன்மையாக அவங்களெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் போகிறானா? இல்ல. அவன் எதுக்காக போறான்? அவன் எப்படி போகணும்னு முடிவு செய்யறான்? நான் உம்முடைய குமாரனாகலாம் இல்ல,
ஒரு வேலைக்காரரில் ஒருவராக நான் இருக்கிறேன். எந்த அளவுக்கு தாழ்மை பாருங்க. பாருங்க, இந்த மனம் திரும்பி உண்மையாய் தேவனிடத்துல மனம் திரும்பி வரக்கூடியவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருப்பார். ஏன்னா பெருமை உள்ளவர்கள் நிச்சயமாக தேவனிடத்துல அவங்க நெருங்கி சேர முடியாது. ஏன்னா வேதத்துல நாம் படிக்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பாருங்க, சங்கீத புஸ்தகத்துல ஒரு வசன பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். சங்கீத புஸ்தகத்துல 84வது சங்கீதம் 10வது வசனத்தை நீங்க கவனித்து பார்ப்பீர்களான அங்க சொல்றாரு பாருங்க, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லதுன்றார் இந்த சங்கீதத்தை எழுதிய சங்கீதாசிரியர். சொல்லிட்டு சொல்றாரு, ஆகாமியத்தின் கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும், பாவம் செய்யக்கூடிய பொல்லாங்கு இருக்கக்கூடிய இடத்துல வாசம் செய்வதை பார்க்கிலும், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆங்கில வேதாகமத்துல சொல்லும் போது டோர் கீப்பர் அப்படின்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த வாசற்படி, அந்த இடத்துல இருக்கிறத நான் விரும்புறேன்றார். எந்த அளவுக்கு தாழ்மை பாருங்க இந்த சங்கீதத்தை எழுதிய ஆசிரியருக்கு. அன்பானவர்களே, உண்மையாகவே நீங்கள் தேவனிடத்தில் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். சுவிசேஷத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வரும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட கிறிஸ்துவுக்குள் அழைக்கிறோம். ஏன்னா நாம் மனம் திரும்பி வரும் பொழுது, வருத்தப்பட்டு வரும் பொழுது, நம்மை தாழ்த்தி தேவனிடத்துல சேரும் பொழுது அவர் நம்மை சேர்த்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். சரி, இந்த இளைய மகன் இப்படி அவர் முடிவு செய்தார். அவர் போனாரா இல்லையா? சரி, இவர் போனாலும் அந்த அப்பா எப்படி அவரை வரவேற்றார் என்பது கர்த்தருக்கு சித்தமான நாளைய தினத்துல நாம் படிப்போம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மணி மற்றும் மாலை 5 மணி. கூடுமிடும் எண் 9 ஹரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.